ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டைம் டு டெக். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிஹெச்பி ப்ரோக்ராமை ZAMP யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ZAMP எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்து ZAMP-ஐ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம இந்த வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். ஓகே, இந்த 3 ப்ராஜெக்ட்ஸை இப்போ எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஃபைலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிறது வந்து ஸ்மால் சிஆர்எம் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதுதான் சூஸ் பண்ண போகிறோம். இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகைன் இதையுமே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சிஆர்எம் இருக்குல்ல, இந்த ஃபோல்டரை மட்டும் Ctrl+C அழுத்தி காப்பி பண்ணி லோக்கல் டிஸ்க் சிக்கு போய் இதில் எக்ஸாம்பிள்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. இதில் HT டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல Ctrl+V அழுத்தி பெஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் விண்டோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ZAMPன்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்பாச்சிக்கு நேராக இருக்கிற ஸ்டார்ட்டையும் ப்ளஸ் MySQLக்கு நேராக இருக்கிற ஸ்டார்ட்டையும் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மினிமைஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிடாதீங்க, மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நான் யூஆர்எல் டேப்பில், ஓகே கரெக்டாக இந்த டேப்பில் தான் சர்ச் பண்ணக்கூடாது. யூஆர்எல் டேப் இதுதான். இதில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இதை டைப் பண்ணுங்கள். http:// எந்த ஸ்லாஷ்னு பார்த்துக்கோங்க. தென் லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் php myadmin அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இப்போ நம்ம அங்கே சிஆர்எம் கொண்டு போய் வச்சுட்டோம். அதுக்கு நம்ம டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். டேட்டா பேஸ் கிளிக் பண்ணுங்க. இங்கே டேட்டா பேஸ்க்கான நேம் கொடுக்கணும். டேட்டா பேஸ்க்கான நேம் என்ன அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது? ஓகே, நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல, அந்த ஃபைலில் போனோம் அப்படின்னா அந்த ஃபைல்குள்ளே இங்கே எஸ்கியூஎல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணால் இவங்களே நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க, டாட்டுக்கு முன்னாடி இருக்கிறது சிஆர்எம்னு சொல்லிட்டு. ஸோ அதே நேம் வந்து நம்ம இங்கே என்டர் பண்ணிப்போம். சிஆர்எம்னு என்டர் பண்ணி கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்துட்டு தென் இங்கே மேலே டாப்பில் இம்போர்ட் காட்டுது பார்த்தீங்களா, அங்கே இம்போர்ட் கிளிக் பண்ணி இங்கே ஃபைல் சூஸ் ஃபைல்னு கேட்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அந்த நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை கிளிக் பண்ணி அதில் அந்த எஸ்கியூஎல் ஃபைலை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் பண்ணிடுங்க. இங்கே கொடுத்து இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். இப்போது நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். http://localhost/ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நேமை டைப் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா எந்த நேம் டைப் பண்ணால் அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகும். எக்ஸாம்ப் ஓப்பன் பண்ணி HTTalk ஓப்பன் பண்ணி நம்ம இந்த ப்ரோக்ராமை தான் ரன் பண்ண போகிறோம். ஸோ இதோட நேம் வந்து சிஆர்எம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற ஸ்லாஷில் சிஆர்எம் அப்படின்னு டைப் பண்ணணும். லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் சிஆர்எம் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே நம்மளோட யூஐ வந்துடும். ஓகேங்களா, இப்போ இது லாகின் ஆகுதா, டேட்டா பேஸ் கனெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம இதில் பாஸ்வேர்ட் போட்டு ட்ரை பண்ணிடுவோம். இதுக்கான பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்ல ஃபைல், அங்கேயே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று இருக்கும். இந்த இருக்குது பாருங்க, இந்த டெக்ஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணால் இதில் பாஸ்வேர்டு அட்மின் யூசர் நேம் அட்மின் பாஸ்வேர்ட் test@123 இதை நம்ம இங்கே போட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஓப்பன் ஆகுதான்னு. ஓகே, போட்டாச்சு. லாகின் பண்ணால் கரெக்டாக லாகின் ஆகுது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நம்ம செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். சேம் இதே மாதிரி தான் இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்காது. இப்போ ஆல்ரெடி நம்ம இதை பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஆனோன்னு இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி அகைன் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த ஹாஸ்டல் அப்படிங்கிற ஃபைலை மட்டும் காப்பி பண்ணி விண்டோஸ் லோக்கல் டிஸ்க் சி, ஓகே லோக்கல் டிஸ்க் சி கிளிக் பண்ணி இதில் ZAMP ஓப்பன் பண்ணி அதில் HT டாக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் ப்ரௌசர் போய் டேட்டா பேஸ் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா http://localhost/php myadmin அப்படின்னு சொல்லி கரெக்டாக டைப் பண்ணி ஓப்பன் பண்ணணும். myadmin அப்படின்னு கரெக்டாக டைப் பண்ணி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு
விண்டோ ஓகே. இப்போ வந்து மிஸ்டேக் வருது. இந்த மிஸ்டேக் வரதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அங்க யுஆர்எல்ல கரெக்ட்டா டைப் பண்ணல. ஓகே. ஆ ஓகே. அட்மின் ஓகே. இப்போ கரெக்ட்டா டைப் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு இந்த விண்டோ வந்துருச்சு. இப்போ இதுக்கான டேட்டாபேஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும். டேட்டாபேஸ் கிரியேட் நேம். இதுக்கான டேட்டாபேஸ் கிரியேட் நேம் ஆல்ரெடி அவங்க குடுத்துருக்காங்க ஃபைல். ஸோ அந்த ஃபைலோட நேம் என்னவோ நம்ம அதையே என்டர் பண்ணிப்போம். அப்பதான் நமக்கு இங்க வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபைல்குள்ளேயே போனோம் அப்படின்னா, இங்க எஸ்கியூஎல் ஃபைல் இருக்குல்ல, இத ஓப்பன் பண்ணுங்க. இதுல என்ன ஃபைல்? ஹாஸ்டல். ஓகே. ஹாஸ்டல்ங்கிறது நேம். நம்ம அதே நேமே இங்க ஹாஸ்டல்னு குடுத்துட்டு கிரியேட் பண்ணிப்போம். ஹெச்ஒஎஸ்டிஎல் ஓகே குடுத்துட்டு கிரியேட் குடுத்துருவோம். கிரியேட் குடுத்துட்டு இப்போ இம்போர்ட். இம்போர்ட் கிளிக் பண்ணி அந்த ஃபைல் அந்த எஸ்கியூஎல் ஃபைல் ஹாஸ்டல்ங்கிற எஸ்கியூஎல் ஃபைல் நம்ம இங்க இம்போர்ட் பண்ண போறோம். ஓகே. இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி ஓகே இந்த ஃபோல்டர் இதுல இந்த ஹாஸ்டல்ங்கிற எஸ்கியூஎல் ஃபைல ஓப்பன் குடுத்துக்க போறோம். தென் கீழ வந்தோம் அப்படின்னா, இதுல இம்போர்ட் குடுத்தா ஓகே ஃபைன். இப்போ இதையும் நம்ம டேட்டாபேஸ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைல ரன் பண்ண போறோம். சேம் தான் http localhost இந்த இடத்துல நம்ம எந்த ப்ராஜெக்ட்ட ரன் பண்ண போறோம்? ஹாஸ்டல்ங்கிற ப்ராஜெக்ட்ட ரன் பண்ண போறோம். மேபி உங்களுக்கு ஸ்பெல்லிங் சரியா தெரியல அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க லோக்கல் டெஸ்க் சில குடுத்தீங்கல்ல, அங்க போயிட்டு பார்த்துக்கோங்க. XAMPP ஓப்பன் பண்ணி htdocs ஓப்பன் பண்ணி, இதுல ஓகே ஹாஸ்டல் அப்படிங்கிற நேம் தான். ஓகே. இத எடுத்துட்டு வந்து நம்ம இந்த இடத்துல பெஸ்ட் பண்ணி என்டர் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இது ஓப்பன் ஆயிடும். ஓகே. இப்ப இதுல அட்மின் பாஸ்வேர்ட் டைப் பண்ணி நம்ம ஒர்க் ஆகுதா இல்லையா? அப்படிங்கிற மாரி செக் பண்ணுவோம். இதோட பாஸ்வேர்டுமே சேம் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளேயே டெக்ஸ்ட்ங்கிற டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கும். readme.txtங்கிற ஃபார்மட்ல இருக்கும். சேம் அதே பாஸ்வேர்ட் தான் இருக்கும். அட்மின் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து test@1234 இங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அட்மின் test@1234 ஓகே லாகின் லாகின் ஆகல. ஓகே ஓகே லாகின் ஏன் ஆகல அப்படின்னா நம்ம கொடுத்தது வந்து யூசர் லாகின்ல கொடுத்துருக்கோம். அட்மின் லாகின் தான் நம்ம இப்போ பாஸ்வேர்ட் போட்டோம். பட் நம்ம கொடுத்தது யூசர் லாகின்ல. ஸோ இப்போ நம்ம இதை வந்து அட்மின் லாகின்ல ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே அட்மின் லாகின்ல அட்மின் ஓகே இப்போ லாகின் கொடுப்போம். லாகின் ஆயிடுச்சு. ஓகே செகண்ட் ப்ராஜெக்டையும் நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ப்ராஜெக்ட் ஓகேங்களா. இப்போ இந்த தேர்ட் ப்ராஜெக்ட் தான் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிப்போம். என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே தேர்ட் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து கிளியர் பண்றேன். இல்ல உங்களுக்கு ரன் பண்ணும்போது ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா சொல்லுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டா ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். சேம் அதே மாரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். பட் இதுல என்ன ஆகும்னா, ஜஸ்ட் இந்த ஃபோல்டருக்கு டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இதையே காப்பி பண்ணிடணும். உள்ள ஃபோல்டருக்குலாம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் காப்பி பண்ணுவோம். இதுக்குள்ள போகக்கூடாது. நம்ம இந்த ஃபோல்டரையே மொத்தமா காப்பி பண்ணிடணும். ஓகே. கண்ட்ரோல் சி அழுத்தி காப்பி பண்ணிட்டு, லோக்கல் டிஸ்க் சி தென் XAMPP ஓப்பன் பண்ணிட்டு அகைன் htdocs ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல நம்ம பெஸ்ட் பண்ணுவோம். இங்க பெஸ்ட் பண்ணோன்னே இப்போ நம்ம இந்த பெஸ்ட் பண்ண ஃபைலுக்கு டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக லோக்கல் ஹோஸ்ட்ல PHP myadmin அப்படிங்கிற சர்வருக்குள்ள போக போகிறோம். PHP myadmin ஓகே. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிளிக் பண்ணி இதோட டேட்டாபேஸ் நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். ஓகே. இப்போ அகைன் இதோட டேட்டாபேஸ் நேம் அங்க ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு டேட்டாபேஸ் தனியா இப்போ நம்ம போன 2 இதுல பார்த்த மாதிரி இங்க இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபோல்டர் ஓகே வெயிட் ஓகே டவுன்லோட்ஸ் PHP ப்ராஜெக்ட்ஸ் அகைன் அந்த ஃபோல்டர் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ள உள்ள வந்தேன் அப்படின்னா இதுல பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல இந்த ஐஎன்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. இதுல கான்ஃபிக்னு ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல, இந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க எஸ்கியூஎல் ஃபைல். இதுல மட்டும் கொஞ்சம் உள்ள எடுத்து வந்து வச்சிருக்காங்க. ஓகே. இதுல ஷாப் அண்டர் ஸ்கோர் இன்வென்ட்ரி அப்படின்னு இருக்கு. நம்மளும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிப்போம். ஷாப் அண்டர் ஸ்கோர் இன்வென்டரி ஓகே கிரியேட் பண்ணிட்டு கிரியேட்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்து அந்த ஃபைலை இங்கே இம்போர்ட் பண்ணணும். நம்ம இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்து
ஓகே. கான்ஃபிகன்ஸ் ஓப்பன் பண்ணி ஓகே. சாரி. இதில கான்ஃபிகன் குடுத்து ஓகே. இந்த ஃபைல நம்ம இங்க இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகே. இம்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் குடுத்துடுங்க. இம்போர்ட் குடுத்துட்டு ஓகே. இதையுமே நம்ம கரெக்ட்டா இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்ப ரன் பண்ணி டெஸ்ட் பண்ண போறோம். சேம் அதே மாரி தான் நம்ம htdocsக்குள்ள என்ன குடுத்தோமோ, அந்த ஃபோல்டர் நேம இங்க லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ்க்கு பக்கத்துல குடுத்தா ரன் ஆகும். நமக்கு ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம டேட்டாபேஸ் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்ப அதோட நேம் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. ஸோ நம்ம காப்பி பண்ணிட்டு வந்து பெஸ்ட் பண்ணிப்போம். லோக்கல் டிஸ்க் சி போயிட்டு, எக்ஸாம் போயிட்டு, htdocs போயிட்டு, இதில ஜஸ்ட் F2 பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆயிடும். சாரி செலக்ட் ஆயிடும். கண்ட்ரோல் சி அழுத்தி காப்பி பண்ணிக்கிட்டு, நம்ம இந்த டேப் வந்து இங்கே கண்ட்ரோல் V அழுத்தி பிரஸ் பண்ணி என்டர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடும். இந்த விண்டோ வந்துரும். இப்போ இதில லாகின் ஆகுதா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஸோ இதோட பாஸ்வேர்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அதே மாரி அங்க readme txt இருக்கும். அத ஓப்பன் பண்ணி செக் பண்ணிப்போம். அட்மின் ஓகே. இந்த அட்மின்னு இங்க போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம 3 ப்ராஜெக்ட்டையுமே சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மேபி ஏதாச்சும் இஷ்யூஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்டின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்றேன். மேக்ஸிமம் சீக்கிரமாவே ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.